பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் வருடப்பிறப்பு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த தமிழ் வருடப்பிறப்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராபவ அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன அப்படின்னா அழிவு அப்படின்றது அர்த்தம். அழிவு அப்படின்னா ஐயோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மொத்தமாக தப்பாக போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுமா. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட இடைக்காட்டு சித்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த பராபவ வருடத்துக்கான பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பராபவத்தில் மாறியுண்டு பல்பொருள்கள் மலிவு தராதலத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் நராதிபவர்கள் வென்றிடுவ தீது வினையகன்று போகும் அப்படின்னு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பராபவ மாதத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பராபவ வருடத்தில் நல்ல மாறி உண்டு, நல்ல மழை உண்டு, அதே மாதிரி கால்நடைகள் நல்ல செழித்து வளரும், நராதிபர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் வென்று நிற்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன? தீது வினையகன்று போகும். தீது ஏதாவது இருக்குது அப்படின்னா அது இல்லாமல் போகும். எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நேர் வழியில் போகிற மாதிரி இருந்தால், ஆக எல்லாருமே நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நேர் வழியில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின் போது இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொதல் விஷயம் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமடையக்கூடிய ராசியில் மேஷம் ஒன்று. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கோம். 7 நாட்டு சனியில் எப்படிம்மா சந்தோஷம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் மேஷராசியாக இருந்தாலும் 7 நாட்டு சனியாக இருந்தாலும் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே விதமான பலன்கள் வருமா? கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்ன அப்படின்னம்மா, சனி பகவான் நீங்கள் ரொம்ப இளம் வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 20+ இருக்கீங்க, 10+ இருக்கீங்க. சனி பகவான் வாழ்க்கையில் மொதல் ரவுண்டு 7 நாட்டு சனியாக வருவார். அப்போ மொதல் ரவுண்டு 7 நாட்டிய சனியாக வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு லைஃப்பில் பார்த்திங்கன்னா சில பல சோதனைகள், படிப்பினைகள், இன்னல்கள், இடையூறுகள் எல்லாமே இருக்குது. சனி பகவான் நம்மளை செதுக்குவார், சிற்பமாக்குவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 23 இயர்ஸ் ஓல்டு இருக்கீங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஃபஸ்ட் ரவுண்டு 7 நாட்டு சனியாக வரார். அப்போ நீங்கள் வெளிநாட்டில் கூட போய் படிச்சுட்டு வந்திருக்கலாம். வெளிநாட்டில் படிச்சுட்டு சனி பகவான் 7 நாட்டு சனியாக வரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து டொபக்குன்னு கூட்டின்னு இங்கே இந்தியாவில் உட்கார வச்சுடுவார். புரியுதுங்களா? நீ எப்படி அங்கே ரொம்ப உல்லாசமாக சௌக்கியமாக வாழ முடியும்? உனக்கு வாழ்க்கைன்னா என்னென்னு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலக்கா தூக்கின்னு இங்கே உட்கார வைப்பார். உட்கார வச்சுட்டாரு. நம்ம படிச்சிட்டோமே, வெளிநாட்டில் போயிட்டு பல லட்சம் செலவு பண்ணி படிச்சிட்டோமே, நமக்கு வருமானம் அப்படின்றது வேணும் இல்லையா? இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, என்னப்பா நான் இங்கே இந்தியாவிலே இன்ஜினியரிங் படிச்சுட்டு ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், ₹60,000 சம்பாதிக்கிறேன், நீ வெளிநாடுலாம் போய் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கியே அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டலுக்கும் கேலிக்கும் பயந்தாவது நம்ம வேலைக்குன்னு போவோம். வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகும்போது 10 இடத்துல ரெஸ்யூம் போடுவோம். புரியுதுங்களா? 3 இடத்துல தான் கால் ஃபால் பண்ணுவாங்க. அந்த 3 இடத்துல ஒன்றுத்தில் தான் செலக்ட் ஆகும். அந்த ஒன்றுத்தில் செலக்ட் ஆகிறது ₹40,000 சம்பளமாக இருக்கும். யோசிப்போம், என்னடா எத்தனை லட்சம் செலவு பண்ணி வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டோம், ₹40,000 சம்பளத்துக்கா அப்படின்னு அப்பா அம்மாவும் யோசிப்பாங்க, நீங்களும் யோசிப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், காசுனோட அருமை உங்களுக்கு புரியும். அந்த ₹40,000 சம்பாதிக்கிறதுக்கு ஹையர் அஃபிஷியல் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணோம், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம், எதையும் பார்த்தும் பார்க்காமையும் கண்டும் காணாமையும் வாழ்க்கையில் போனோம். அதே மாதிரி எங்கள் கேன்டீனில் போய் சாப்பிட உட்காரும்போது அம்மா இங்கே ரொம்ப சுட சுட தோசை கொடுத்துருப்பாங்க, தோசை சுட்டு கொடுப்பாங்க. கடைசி வாய் சாப்பிடும்போது அம்மா தோசைக்கல்லேருந்து தோசை எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. என்ன, நம்மளை பார்த்து 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 நம்மளை பராமரித்த பேரண்ட்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப துட்சமாக நடந்திருப்போம், நினச்சிருப்போம், நடத்தியும் இருப்போம். சனி பகவான் இந்த காலகட்டத்தில் புரிய வைப்பான், காசுனோட அருமை புரிய வைப்பான். பேரண்ட்ஸ்னோட ஒரு என்ன பேரண்ட்ஸு, யார் பேரண்ட்ஸு, உன்னை எப்படி அவங்க பார்த்துக்கினாங்க அப்படின்ற விஷயத்தை புரிய வைப்பான். இப்படி பல விஷயங்களை வாழ்க்கையில் புரிய வைப்பான். அப்போ இந்த 7 நாட்டு சனி நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. உன்னை செதுக்கி சிற்பமாக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செதுக்கும் போது வலின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கல்லும் சிலையாகாதான். அது என்ன ஆகுமா? படிக்கட்டாகி பின்னாடி பிற்காலத்தில் பக்தர்களுடைய மிதி அடிப்படுமா. ஆனால் செதுக்கும் போது எவ்வளோ வலினாலும் அந்த வலியும் வேதனையும் நிதானமாக பொறுத்துக்குது பார்த்தீங்களா, அந்த கல் தான் சிலையாகி கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பாலும் தேனும் பஞ்சாமிர்தமும் அபிஷேகம் வாங்கிக்குமா. அந்த மாதிரி உங்களை சனி பகவான் செதுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இது நல்லதா கெட்டதா அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆனால் இந்த நல்லதும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நிறைக்க போகிறதில்ல. எப்படி? சனி பகவான் உங்களை பெருசாக சோதிக்காமல் அமைதியாக போகிறார். அது எப்படி அப்படின்றது பின்னாடி சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30+ வருது, 35 இயர்ஸ் இருக்குது, 30+ உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின் போது வாழ்க்கையில் 2வது ரவுண்டு 7 நாட்டு சனி வருவார். 2வது ரவுண்டு 7 நாட்டு சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க. காசு பணம் அதிர்ஷ்டம்லாம் அப்படி பொங்கி கொட்டுமா? அதுவும் கிடையாது. எப்படி அப்படின்னா, நான் உன்னை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டேன்ப்பா, நீ எவ்வளோ ஓடுறியோ ஓடு, நீ ஊர் போய் சேரணும், நீ போய் சேர வேண்டிய ஊருக்கு ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, கார் கிடையாது,
டூ வீலர் கிடையாது, ரோடு கூட கிடையாது, நீ ஓடியே தான் போகணும். எவ்வளோ சீக்கிரம் ஓடுறியோ அவ்வளோ சீக்கிரம் நீ ஊர் போய் சேருவேன் அப்படின்ற விஷயம் தான் சனி பகவானுடைய மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள், நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு 50+ இருக்குது, 60+ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சனி பகவான் 3வது ரவுண்டு 7 நாட்டு சனியாக வருவார். அப்போ 3வது ரவுண்டு 7 நாட்டு சனி வரும்போது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இந்த பராபவ வருடத்தில் நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்லதும் நிறைய இருக்குது, கெட்டதும் நிறைய இருக்குது. முக்கியமாக பசுபால் நாசம் அப்படின்றது ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக யுத்தம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கண்டிப்பாக வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படின்றத விட கண்டிப்பாக யுத்தம் வரும். மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருந்தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து, ஒரு புதுமுகம் நாட்டையாலும், இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்லிட்டு நிறைய டிக்கெட்டுங்க தெரியுதுங்க பார்த்தீங்களா? நான் தான் அம்பிகை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்கும். ஆனால் அதை அம்பிகைன்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் வந்து இருக்க தான் செய்யுது, மக்கள் கூட்டம். அந்த மாதிரி நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்கிற டிக்கெட்டுக்கெலாம் பெரிய ப்ராப்ளம் காத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நிறைய நல்லது நடக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடத்தில் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்னா பொது பரிகாரம்னு ஏதாவது இருக்குமா? பொது வந்து பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் ஒரு சில வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை புடவை எல்லாரும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த பொது பரிகாரம் தான். ஆக இந்த பொது பரிகாரம் அப்படின்ற மாதிரி இந்த வருடம் என்ன பொது பரிகாரம் அப்படின்னா, இது வந்து பாருங்கள் முன்ன காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருப்பார். எப்பெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருதோ அப்போ நம்ம வழிபாடு யாரை பண்ணணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும். மகாவிஷ்ணுனுடைய விஷ்ணு சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம் ரொம்ப பெருசாச்சேப்பா, பாராயணம் பண்ண முடியாது, அதுக்கும் மேலே எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதே அப்படின்றவங்களும் ரொம்ப எளிமையான விதத்தில் ஒன்று பண்ணலாம். தினம்தோறும் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்ம வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரில் போட்டு விடலாம். போட்டு விடும்போது உலகத்தினோட பல பிரச்சனைகள் அப்படின்றது மாறும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் லாக்டவுன்னா என்னென்னா, யுத்தத்தினால கடலுக்கு அடியில் தான் வந்து நம்மளோட டிஜிட்டல் சப்ளைலாம் இருக்குது. அந்த ஒயர்ஸ் எல்லாமே கடலுக்கு அடியில் போகுது. அப்போ வாண்டட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டலை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் நடக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, உலக நாடுகளுக்குள்ள செய்தி பரிமாற்றம் அப்படின்றது அந்த டிஜிட்டலைஸ்டாக தான் போகுது. அதை வந்து கம்ப்ளீட்டாக நில் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக டிஜிட்டல் லாக்டவுன் அப்படின்றது நடக்க போகுது. ஆக ரொம்ப சிம்பிள், பெரிய லெவலில் நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் வீட்டில் டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுங்க, அது மட்டுமே போதுமானது. இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொன்னது பொதுவான பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா என்னோட சுய ஜாதகத்தை நான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாங்கள் தீராத பிரச்சனையில் இருக்கோம், அந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வெளிநாடு போவோம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது, எப்போ திருமணம் கூடி வரும், இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு உங்கள் சுய ஜாதகமாக. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் என்கிட்ட பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.